கேரளாவில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு குடும்பம். ஒரு 10 வயசு பொண்ணு, அவளுக்கு ஒரு குட்டி தங்கச்சி, அதை விட ஒரு குட்டி தம்பி. ரொம்ப வறுமையில் வாடுறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம். அவங்க தெரு முக்கில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மணி அடித்து பூஜை பண்ணி சுண்டலும் கொஞ்சம் பொங்கலும் தருவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணோம், மணி அடித்த உடனே குடுன்னு ஓடி போவா. ஒரு கிண்ணத்தில் சுண்டலும் பொங்கலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தவழ்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற தங்கச்சி தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு திரும்ப ஓடுவா. பூசாரி இப்போ தானே வந்தேன் பாரு, இது எனக்கு இல்லை என் தங்கச்சிக்கும்பா. மறுபடி கொடுப்பார், மறுபடி வீட்டில் வச்சுட்டு தங்கச்சி இறக்கி விட்டுட்டு தொட்டிலே தூங்கி கொண்டு இருக்கிற தம்பியை தூக்கி தோளில் போட்டு திரும்பவும் ஓடுவா. ஏய், நீ 2 தடவை வந்தேல, அது எனக்கு, அடுத்து வந்தது என் தங்கச்சிக்கு, இது என் தம்பிக்கு என்று மறுபடி பொங்கலும் சுண்டலும் வாங்கிட்டு போய் அம்மா அப்பாவுக்கு சேகரிப்பா. ஒரு நாள் இப்படியே ஓடிட்டு இருக்கும் போது அவங்க ஆசிரியை பார்த்தாங்க. என்ன பிள்ளை பண்ற நீ, இப்படியே ஓடிட்டு இருக்க? இல்லை டீச்சர், எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம், அதான் அந்த கோவில் மணி அடித்து அந்த பொங்கல் தீர்ந்து போடுறதுக்குள்ள நான் ஓடி போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். ஓஹோன்ட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழித்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்தது. இந்த பொண்ணு கூட்டத்தோடு நின்றுட்டு இருந்தா. அவங்க ஆசிரியை பார்த்தாங்க. நீயும் கலந்துக்கலாமே அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை டீச்சர்னா. என்ன பழக்கம்? உன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சுண்டல் வாங்க ஓடுனேல, அது மாதிரி நினச்சிக்கிட்டு நீ ஓடு, வா வரிசையில் நில்லு, அங்கே சுண்டல் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோ, 1 2 3 சொன்னோடனே ஓடிடு அப்படின்னாங்க. சரி டீச்சர் அப்படின்ட்டா. 1 2 3 நாங்கள் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் சுண்டல் வாங்குகின்ற வெறியில அந்த பிள்ளை தலை தெறிக்க ஓடி எல்லை கோட்டில் முதலிடத்தை தொட்டால் அந்த குழந்தை தான் இன்றைக்கு இந்தியாவின் தங்க மங்கை என்று போற்றக்கூடிய PT உஷாவாக மலர்ந்திருக்கிறாள் என்றால் வீட்டின் வறுமையை தாண்டி அவளை அந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது ஒரு ஆசிரியை என்பது அந்த கல்வி கூடத்தின் பெருமை இல்லையா? கல்வி இல்லைன்னா இவ்வளவு உயரத்துக்கு வர முடியாது. இவ்வளவு தூரம் எங்க போகணும்? எங்க திருநெல்வேலியில 2 வருஷத்துக்கு முன்னாடி 10வது வகுப்புல யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் முதலிடத்துக்கு வந்தா. சாதாரண அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவ, அந்த மாதிரி வசதிகள் இல்லாத பள்ளிக்கூடம். இந்த ஓடெல்லாம் சரிஞ்சிருக்கும், தரையெல்லாம் அப்படியே பள்ளமா பேந்து போய் கிடக்கும். மத்தியானம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்து படிப்பா. அவன் முதல் மாணவி ஆயிட்டா. பேட்டி எடுத்தாங்க, எப்படி உன்னால சாதிக்க முடிந்தது இப்படி வசதி இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டு? அப்போ அந்த குழந்தை என்ன சொன்னா தெரியுமா? மத்தியானம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்து படிக்கும்போது இப்படி தூக்கம் கண்ணை சொலட்டும், தூக்கமா வரும். ஆனால் எங்கள் அப்பா ஒரு பாய் வியாபாரி. அந்த தெரு வழியாக எங்கள் அப்பா சைக்கிளில் பாயை கட்டி வச்சுக்கிட்டு பாயின்னு தொண்டைகளிய கத்திக்கிட்டே வருவார். எங்கள் அப்பாவுடைய சத்தத்தை மீறி நான் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் சத்தம் போட்டு படித்தேன். இனிமேல் முதல் மதிப்பெண் இன்றைக்கு வாங்கியிருக்கிறேன். நாளைக்கு எங்கள் அப்பாவை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேன் என்று அந்த யாஸ்மின் சொன்னார்.